உலகின் மிக பழமையான வாழும் மொழிகளில் ஒன்று தமிழ். அதன் ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு 2000 ஆண்டுகளுக்கு மேல் நீள்கிறது. இது பழங்கால கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் போன்றவற்றுடன் ஒப்பிடத்தக்கது. இருப்பு மற்றும் தொடர்ச்சியில் பல மொழிகள் அழிந்து போனவை அல்லது மிகவும் மாற்றப்பட்டவை. ஆனால் தமிழ் தன் அடிப்படை அமைப்பை பாதுகாத்துக் கொண்டே பரிணமித்துள்ளது. இந்தோனேஷியா, தாய்லாந்து, எகிப்து போன்ற இடங்களில் கிடைத்த பழங்கால கல்வெட்டுகள் இதற்குச் சான்று. அவை ஆரம்பகால கடல் வணிகத்திலும் கலாச்சார பரிமாற்றத்திலும் தமிழின் பங்கை வெளிப்படுத்துகின்றன. இந்த நீடித்த இருப்பு புதிய மொழிகளிலிருந்து தமிழை வேறுபடுத்துகிறது. பழங்கால ஞானத்துடன் நேரடி தொடர்பை வழங்குகிறது. இதை வேறு சில மொழிகளால் மட்டுமே உரிமை கொண்டாட முடியும். 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் தமிழ் முதல் இந்திய மொழியாக அதிகாரப்பூர்வமாக செவ்வியல் மொழி அந்தஸ்து பெற்றது. இதன் பழங்கால தோற்றம், சுயாதீன இலக்கிய பாரம்பரியம் மற்றும் பரந்த பழங்கால இலக்கிய தொகுப்பு ஆகியவை அடிப்படையாக இருந்தன. இந்த அந்தஸ்து தொடர்ச்சியான கலாச்சார பாரம்பரிய சங்கிலியை பேணுவதில் தமிழின் மேன்மையை வலியுறுத்துகிறது. பல இந்தோ ஈரோப்பிய மொழிகள் மற்றவற்றிலிருந்து அதிக அளவு கடன் பெற்றன. ஆனால் தமிழ் தன் திராவிட வேர்களில் தூய்மையாக இருக்க அனுமதித்தது. கனமான வெளி செல்வாக்குகளை எதிர்த்து நின்றது. தமிழ் சங்க இலக்கியத்தை பெருமையாக கொண்டுள்ளது. கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை 2000க்கும் மேற்பட்ட பாடல்களின் தொகுப்பு காதல், போர், நீதி, இயற்கை ஆகிய தலைப்புகளை ஆழமான ஆழத்துடன் ஆராய்கின்றன. இந்த ஆரம்பகால கவிதை மற்றும் உரைநடையின் நுட்பம் பல சமகால பழங்கால இலக்கியங்களை விட அளவு மற்றும் வகைமையில் மிஞ்சுகிறது. தமிழின் மேம்பட்ட வெளிப்படுத்து திறன்களை இது காட்டுகிறது. அவை நீதி மற்றும் தத்துவ சிந்தனைகளை பாதித்துள்ளன. பின்னர் வந்த இலக்கிய வளர்ச்சி கொண்ட மொழிகளை விட கலாச்சார அடையாளத்திற்கு வலுவான அடித்தளமாக தமிழ் உள்ளது. தமிழின் ஒலியியல் தனித்துவமான அம்சங்களை கொண்டது. ரெட்ரோஃப்ளெக்ஸ் அப்ராக்சிமெண்ட், உள் போன்றவை. உயிரெழு நீள வேறுபாடுகள் சொல் பொருளை மாற்றும். உதாரணமாக பல், பல் வசஸ் பால், பால். மனித குரல் உறுப்பியல் அடிப்படையான குறைந்தபட்ச ஒலி தொகுப்பு உள்ளது. அதன் எழுத்து முறை அசை அடிப்படையானது. 12 உயிரெழுத்துகள், 18 மெய்யெழுத்துகள். ஒலி எழுப்பு ஒலியற்ற ஜோடிகள் இல்லை. இது ஆங்கிலம் அல்லது மேண்டரின் போன்ற சிக்கலான முறைகளை விட ஒலியியல் திறன் மிக்கதாகவும் உச்சரிக்க எளிதாகவும் ஆக்குகிறது. இசை மற்றும் பேச்சில் இதன் இசைத்தன்மைக்கு பங்களிக்கிறது. அக்ளூட்டினேட்டிவ் மொழியாக தமிழ் வினைத்திணை, பால், எண், வேற்றுமை ஆகியவற்றிற்கு பின்னொட்டுகளை சேர்த்து சொற்களை உருவாக்குகிறது. வார்த்தை வரிசை நெகிழ்வு தன்மையை அனுமதிக்கிறது, ஆனால் தெளிவை பேணுகிறது. இந்த தர்க்கரீதியான அமைப்பு பெரும்பாலும் வழக்கறிஞர்களாலும் இலக்கண ஆசிரியர்களாலும் உருவாக்கப்பட்டது என விவரிக்கப்படுவது கடினமான இந்தோ ஈரோப்பிய இலக்கணங்களில் இல்லாத உறுதி மற்றும் தகவமைப்பை வழங்குகிறது. இலக்கியத்திலும் அன்றாட பயன்பாட்டிலும் நுட்பமான வெளிப்பாட்டை இது சாத்தியமாக்குகிறது. குறைவான நெகிழ்வு கொண்ட மொழிகளை விட துல்லியம் மற்றும் பரிணாமத்தில் மிஞ்சுகிறது. தமிழ் கலாச்சாரத்துடன் ஆழமாக பின்னி பிணைந்துள்ளது. கர்நாடக இசை, பரதநாட்டியம், நடனம், பொங்கல் போன்ற திருவிழாக்கள், திருக்குறள் போன்ற நீதி நூல்களுக்கு ஊர்தியாக உள்ளது. காலப்போக்கில் கலாச்சார வேர்களிலிருந்து பிரிந்த மொழிகளைப் போலல்லாமல் தமிழின் வாழும் பாரம்பரியம் நவீன சூழல்களுக்கு ஏற்ப மாற்றியமைகிறது, மதிப்புகளை பாதுகாத்துக் கொண்டே. இது வலுவான அடையாள உணர்வையும் சமூக பெருமையையும் வளர்க்கிறது. உலக அளவில் உயர்ந்த கலாச்சார அடையாளமாக தமிழை நிலைநிறுத்துகிறது. வணிகத்தால் தமிழின் வரலாற்று பரவல் தென்கிழக்கு ஏசிய மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களை பாதித்தது. 2005இல் யுனெஸ்கோ அதை மனித குலத்தின் வாய்மொழி மற்றும் அருவனான பாரம்பரியத்தின் திறசிறப்பு படைப்பு என அங்கீகரித்தது. 2019இல் மதுரையை இசை நகரம் என பெயரிட்டது. இந்த சர்வதேச பாராட்டு அதன் நீடித்த தொடர்பை வெளிப்படுத்துகிறது. பிராந்திய தாக்கத்திற்கு மட்டுமே அடைபட்ட மொழிகளை மிஞ்சி மனிதநேயம் மற்றும் படைப்பாட்டல் போன்ற உலக களத்துகளை முன்னிறுத்துகிறது. பல இந்திய மொழிகளைப் போலல்லாமல் சமஸ்கிருதத்திலிருந்து கனமான கடன் பெறாமல் தமிழ் சுயாதீனமாக இருப்பது அதன் திராவிட தூய்மையை பேணுகிறது. பழங்கால நூல்கள் மூலம் கணிதம், மருத்துவம், சித்த மருத்துவம், மொழியியல் போன்ற துறைகளுக்கு பங்களித்துள்ளது. அதன் அறிவியல், ஒலியியல் மற்றும் இலக்கணம் தர்க்க ரீதியான கட்டமைப்பை வழங்குகின்றன, புதுமைகளை ஆதரித்துள்ளன. கலப்பு மொழிகளுடன் ஒப்பிடுகையில் பழங்கால அறிவியலுக்கும் நவீன பயன்பாடுகளுக்கும் அதன் உண்மைத்தன்மைக்கும் பயன்பாட்டிலும் தமிழ் மேலானது என கூறலாம்.